Hello friends, welcome to India Optional. Indian Army 140th Technical Graduate Course அதாவது TGC 140 Permanent Commission இந்திய ராணுவத்தில் ரிட்டையர் ஆகிற வரை நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோர்ஸ் கமென்சிங் எப்போ அப்புறம் அப்படின்னா Jan 2025 இந்தியன் மிலிட்ரி அகாடமி IMA டேராடூனில் இதுக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பாருங்கள், இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக இந்த உகண்டா, பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்தியா பூர்வீகமாக இருந்து இந்த கண்ட்ரியிலேருந்து இந்தியா செட்டில் ஆனாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏஜ் பாருங்கள், 20லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 January 1998 1 January 2005 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. அதாவது 27 வயசுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி ரெக்கார்டாக இருக்கோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன், இதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி படித்து முடித்தவங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ட்ரைனிங் பீரியடில் இருந்து 12 வாரத்துக்குள்ளே உங்கள் இன்ஜினியரிங் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ப்ரோ அப்படின்னா படிச்சுட்டு இருக்கிறவங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அரியர் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ப்ரோ நான் கிளியர் பண்ணிட்டேன், நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் பேக்லாக் அரியர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வேக்கன்சி, டிசிப்ளைன் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. இந்த டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் என்ன? சிவில் இன்ஜினியரிங்கு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் அண்ட் ரூரல் இன்ஜினியரிங். அதாவது நீங்கள் சிவில் தான் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சிவில் சம்மந்தமாக இந்த டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவலன்ட் ஸ்ட்ரீமில் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். பெண்களாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமு, அதுக்கான ஈக்குவலண்ட் டிசிப்ளைனு, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்கான ஈக்குவலண்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அதுக்கான ஈக்குவலண்ட் டிசிப்ளைன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, அடுத்து மெக்கானிக்கல், இந்த மாதிரி எல்லா டிசிப்ளைனும் இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போதைக்கு ஒரு 30 வேக்கன்சிஸ் இருக்குது. இது இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா இதே வேக்கன்சிஸில் கூட உங்களுக்கு போஸ்டிங் போடலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்பி இதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்தாலும் காம்படிஷனில், அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த செலெக்ஷனில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. இது பர்மனன்ட் கமிஷன் தான். ஆனால் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சத்து டைப் ஆஃப் கமிஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது பர்மனன்ட் கமிஷன். லெஃப்டினன்ட் ரேங்க்கில் பர்மனெண்ட்டாக இந்தியன் ஆர்மியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு 12 மாதம் ட்ரைனிங் இருக்கும், 1 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு 12 மாதம் ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் இந்த லெஃப்டினன்ட் ரேங்க்கில் உங்களுக்கு போஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்க்கில் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னா 55,000 இருக்கும். அது போக இந்தியன் ஆர்மி அலவன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரைனிங் செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. ட்ரைனிங் செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. நம்ம எந்த ஒரு பணமும் கட்டணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் அட் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரொமோஷன் பாருங்கள், லெஃப்டினன்ட்டு இந்த ரேங்க்கில் தான் உங்களுக்கு போஸ்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு சேலரி 56 இருக்கும்.
56லேருந்து 1 lakh வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேப்டரு, மேஜரு, லெஃப்டினன்ட் கொலோனலு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது அப்படின்னா அதுக்கான சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது பர்மனன்ட் கமிஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அது போக உங்களுக்கு ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. டிஎன்எஸ் அலவன்ஸு, பேரா அலவன்ஸு, யூனிஃபார்மு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அதாவது போக்குவரத்து சலுகை, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் இருக்குது, ஹாஸ்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் ஆஃபீஸர் என்ட்ரியில் அப்ளை ஆர் லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனு, அடுத்து கம்யூனிகேஷனு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அடுத்து எஸ்எஸ்பி டீட்டெயில்ஸு இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸ் இல்லை, சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இல்லை. இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அந்த டிசிப்ளின் படித்து உங்களுக்கு அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங்கு, அதாவது உங்கள் டிகிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது டிகிரியில் யார் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 90, 93, 95 அபோவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிகிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 கட்டமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒருவேளை ஸ்டேஜ் 1லேயே ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 5 நாள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 நாளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ தங்குறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டு, இது எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த லொக்கேஷனில் எந்த இடத்துல ப்ரோ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போபாலில் கண்டக்ட் பண்ணுறாங்க, பெங்களூரு, ஜலந்தர். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யார் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெரிட் லிஸ்ட்டு இந்தியன் ஆர்மி வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஏப்ரல் 10 ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் May 9 வரை டைம் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.